எடப்பாடி பழனிசாமியோட சுயநலத்துக்காக, அவருடைய பாதுகாப்புக்காக, அவருடைய சொந்த பந்தங்கள் சிக்கல்ல மாட்டிக்கூடாது, ஊழல் வழக்கில் மாட்டக்கூடாதுன்ற அந்த ஒற்றை காரணத்துக்காக தான் எடப்பாடி பழனிசாமி என்டிஏ கூட்டணியில இருக்காரு. இதுக்கு முன்னாடி நான் பெரிய ஆளு, ஒரு காலகட்டத்திலும் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, ஏன் அதை கடைபிடிக்க முடியலையா? அப்ப ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வார்த்தை, அதான் பச்சொந்தி மாதிரி நிறமாறக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி. அது அந்த நிறமாறும் போது கூட இருக்கக்கூடிய சகாக்கள் எல்லாம் அவருடைய கூட இருக்கக்கூடிய சகாக்கள் எல்லாம் எந்த மாதிரி நிலைப்பாட்டில் இருப்பாங்க? இவருக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் அவர் யார் காலையும் பிடிப்பாரு, பிரச்சனை இல்லைன்னா யாரையும் கவுத்து விடுவாரு. அப்படித்தானே போயிட்டு இருக்கு. ஆட்சி அதிகாரத்துல இருக்கும் பொழுது பிஜேபியோட தயவு தேவை, அண்ணன் ஓபிஎஸோட தயவு தேவை. ஆட்சி முடிஞ்ச பிறகு ஓபிஎஸோட தயவு தேவையில்லை, பிஜேபியோட தயவு தேவையில்லை அப்படின்னு அந்த நிலைப்பாட்டில் இருந்தார். இன்னைக்கு அவருடைய அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது எத்தனை ஊழல்கள், மகை எங்கெங்க சொத்து வாங்கியிருக்கா, இந்த பட்டியல் எல்லாம் பிஜேபியோட தலைமைக்கு போயிடுச்சு. அப்ப தன்னை பாதுகாக்க என்ன வழி? அது கொள்கை வேறு, கோட்பாடு வேறு. அது முடிஞ்சு போச்சு. நாங்க அமித்ஷா அவருடைய பாதம் பணிகிறோம் அப்படின்னு போயிட்டார். இது என்ன மக்கள் என்ன கவனிச்சிட்டு இருக்காங்க தம்பி? ஒரு அந்த காலம் சினிமா தியேட்டர்ல கள்ள கொண்டு இருக்கிறது நம்பியார எம்ஜிஆர் நம்பியார கத்தி எடுத்தோம்னா நம்பியார கள்ள கொண்டு எரிஞ்சு திரைய உடச்சு போடுவாங்க. இந்த காலம் என்ன தெரியுமா? ஆடு மேய்க்கிற செல் போன் வச்சிருக்கிறான், அவன் அன்றாட நியூஸ் பாக்குறான், எடப்பாடி பழனிசாமியோட வரலாறு பாக்குறான், எடப்பாடி பழனிசாமி அதிகாரத்துக்கு எப்படி வந்தாரு பாக்குறான், அதை பூரா அப்டேட் பண்றான், அதை பூரா பாக்குறான், அவனே போஸ்ட் எடுத்து போடுறான். எப்படி இருக்கும்போது தப்பிக்க முடியாது எடப்பாடி பழனிசாமி. நீ வழக்குல இருந்து தப்பிக்க உன் நிலைப்பாடு மாறிக்க, ஆனா அதிகாரத்துக்கு வர முடியாது. இந்த அதிமுகவை அழிக்கிற நீ. அதுதான் சொல்றேன், உங்களுடைய சேனல் வாயில சொல்றேன், ஒற்றுமைக்கு வழிவா இல்லாட்டி ஒதுங்கி போயிடுங்க.